முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. மா சொல்ல அரவிந்த். என்னம்மா என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. மா அகில் என்னடா இருக்கத்துற? அது வந்து அரவிந்த், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அகில் இவ்வளோ வேகமாக கத்திட்டு இருக்கான். இல்லை இல்லை அரவிந்த், அது வந்து பிரசாந்த் அகில் எல்லாம் ஓகே தானே? இல்லைண்ணா என்னடா என்னாச்சு? அரவிந்த் அண்ணா. அகில் அகில் தயவு செஞ்சு கேட்குறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அகில் என்னடா? ஒன்றும் இல்லைண்ணா. என்னதான் நடந்துச்சுங்க? ஆளாளுக்கும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிற்கிறீங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரசாந்த் நீ சொல்றா என்ன நடந்துச்சு? இல்லைண்ணா அது வந்து அரவிந்த், நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். மா நான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். பிரசாந்த் அகில் கா இந்த பிரச்சனை பெருசா போய் முடிஞ்சிரு போல. அரவிந்த் ஏதாவது சொல்லி சமாளிச்சு ரூம் அனுப்பி வைங்க. அரவிந்த் கேட்கறத பார்த்தா அகிலும் பிரசாந்தும் கண்டிப்பா சொல்லிடுவானுங்க. நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டேய் உங்ககிட்ட தானே கேட்குறேன், என்ன நடந்துச்சு? அரவிந்த், அது வந்து அவனுக்கு ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன்ல பேசிட்டு இருக்கானுங்கப்பா. நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். ஆஃபீஸ் பிரச்சனையா? என்னடா எது பிரச்சனை? என்ன அரவிந்த், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் குளிச்சுட்டு வா, நம்ம சாப்பிடலாம். அதெல்லாம் சின்ன பிரச்சனை தான், அதெல்லாம் அவனுங்களே பார்த்துப்பானுங்க. அகில் பிரசாந்த் எல்லாம் ஓகே தானே? ஓகே தானா? அரவிந்த் அதான் ஓகேன்னு சொல்லிட்டானுங்களே, நீ போப்பா, நீ போய் குளிச்சுட்டு வா. ஓகேம்மா. மா அண்ணன் வந்ததால இந்த விஷயத்த நான் அப்படியே மறந்துடுவேன் மட்டும் நினைக்காதீங்க. என்ன ஆனாலும் சரி, இதை பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பா நான் கொடுப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி. ஆமாமா, கண்டுபிடிக்க முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்போம். அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களே நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு தான் எங்களோட பனிஷ்மெண்ட் இருக்கும். அகில் பிரசாந்த், நீங்க கோவப்படுறதுலாம் நியாயமான விஷயம் தான்டா. ஆனா கொஞ்சம் கோவத்தை விட்டுட்டு நம்ம வீட்டுல யார் அப்படி பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நம்ம குடும்பம் அகில். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட அத்தை பசங்க, அம்மா, நாங்க, அப்பா, தங்கச்சி, இப்படி நாங்க எல்லாருமே உங்களோட குடும்பம்டா. இதுல நீங்க யாருன்னு சந்தேகப்படுவீங்க? ஒரு நிமிஷம் அந்த கோவத்தை விட்டுட்டு யோசிச்சு பாருங்கப்பா. மா இப்போ இந்த வீட்டுல நடந்த இந்த விஷயம் வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க இதெல்லாம் பண்ணதில்ல. அப்படி பண்றதுக்கும் சான்ஸ் இல்ல. அட் த சேம் டைம் நம்ம கிட்ட இருக்க காலேஜ், ஆபீஸ், கம்பெனி இதுல எல்லாம் ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் யாருமே எந்த ஒரு ஒர்க்குக்காகவும் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததே கிடையாது. நீங்களே சொல்லுங்கம்மா, ஒரு நாளாவது ஒர்க் விஷயமா நம்ம வீட்டுக்குள்ள வெளியால் வந்திருக்காங்களா? சொல்லுங்கம்மா. இல்லப்பா. இல்ல அப்ப என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல இருக்கவங்க யாரோ தானே இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அத்த என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சின்னியா ஒண்ணும் இல்லல, நல்லா இருக்கல? நல்லா இருக்காமா. என்னாச்சு மாமா, ஏன் கோவமா இருக்கீங்க? ஏன் உனக்கு தெரியாது? இல்ல மாமா, எனக்கு எப்படி தெரியும் நீங்க எதுக்கு கோவமா இருக்கீங்கன்னு? ஏன் மாமா, எதுவும் பிரச்சனையா? ஆமா பிரச்சனைதான். என்ன மாமா, என்ன பிரச்சனை? சினியாவை ஏதோ ஒரு கேட்டுக்கிட்டவ ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்கா. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சனை. பிரசாந்த். என்னமா? என்னடா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ பேசுறது எதுவுமே சரி கிடையாது பிரசாந்த். மா சும்மா நிறுத்துங்கம்மா. இவளை கேவலமான செயலை செஞ்சவளுக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல். இவனுங்க பேசுறது ஒண்ணுமே சரியில்லையே. ஒரு வேலை கண்டுபிடிச்சிருப்பானுங்களோ? கண்டிப்பா இருக்காது. நான் அவளை உள்ள வச்சு போட்டும்போது அந்த சைட் யாருமே வரல. ஆமா ஸ்னேகா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன மாமா? ஸ்டோர் ரூமோட சாவியை வாங்கறதுக்கு தானே கீழே வந்த? ஆமாம்மா. மா சொல்லகில். ஸ்னேகா உங்ககிட்ட வந்து ஸ்டோர் ரூம் சாவி கேட்டாளா? போச்சு. இவனுங்களுக்கு நம்ம மேலதான் சந்தேகம் வந்திருக்கு. இப்ப ஸ்னேகா நீ தான் கேர்ஃபுல்லா பேசணும். ஒரு வார்த்தை தடுமாறினாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவானுங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன். இல்லப்பா. ஏய் சொல்லுங்க மாமா. சாவியை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன நீ சாவியை வாங்காம இவ்வளவு நேரம் வரைக்கும் எங்க போயிருந்த? இல்ல மாமா, நான் அத்தையை தேடிட்டு இருந்தேன். ஆனா அத்தையை காணோம், அதான் தேடிட்டு இருந்தேன். ஓ, இவ்வளவு நேரம் வரைக்கும் அம்மாவை தேடிட்டு இருந்த? ஆமாம்மா, நான் அத்தையை தான் தேடிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நல்லாவே சமாளிக்கிற. சமாளிக்கிறேனா? எனக்கு புரியல மாமா. உனக்கு ஒன்னும் புரியாதுதான். மாமா நிஜமாவே நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல? பரவாயில்ல, கூடிய சீக்கிரமே எல்லா விஷயமும் எல்லாருக்கும் புரியும். இவனுங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. கண்டிப்பா இவங்களுக்கு சந்தேகம் நம்ம மேலதான். ஆனா கண்டிப்பா இந்த ஸ்னேகா தான் பண்ணேங்கிறத உங்களால கண்டே பிடிக்க முடியாது. பாக்குறேன் நீங்க என்னதான் பண்றீங்கன்னு. அகில் பிரசாந்த், நீங்களும் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். மா டைவர்ட் பண்ணாதீங்க. என்ன ஆனாலும் சரி, இதை பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இத்தனை நாள் வரைக்கும் அகிலோட ஒரு மூஞ்ச தானே பாத்துட்டு இருந்தீங்க. அகில் சரி, நீ கோவப்படாத, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. அகில் பிரசாந்த், அதான் அம்மா சொல்றல, போங்கடா போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க. அகில் போலாண்டா. பிரீத்தியக்கா, இனியாக்கா ஓகே தானே? ஓகே தான் ஐஷு, அவ நல்லதா இருக்கா. அப்பா எனக்கு இப்பதாக்கா நிம்மதியாவே இருக்கு. நானுமே ரொம்ப பயந்துட்டேன் ஐஷு. இனியாவுக்கு மட்டும் ஏதாவது நான் இருந்துச்சுன்னு வை, கண்டிப்பா அம்மாலாம் தாங்கியே இருக்க மாட்டாங்க. அதுலயே வினோ சொல்லவே வேண்டாம். ஆமா அக்கா, வினோ எங்க? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அவளை காணவே காணோம். அவ பூமாரியை பார்க்க போயிருக்கா ஐஷு. தனியாவா? இல்ல கார்த்திக் மாமா தான் அழைச்சிட்டு போயிருக்காரு.
ஓ சரி சரிக்கா. அம்மா பிரீத்தியக்கா, ஜெயாமா எங்க? அம்மாவும் அங்கதான் தெருவில் உள்ள அத்தையெல்லாம் பார்க்க போயிருக்காங்க. ஓ அப்ப 2 பேரும் ஒன்னா தான் போயிருக்காங்களா? இல்லடா, அம்மா முன்னாடியே போயிட்டாங்க. வினோ அதுக்கப்புறம் தான் கிளம்புனான். ஓ சரிக்கா. ஆனா ஜெயாமா வந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடாதீங்க. அது எப்படி ஐஷு சொல்ல முடியும்? அம்மா கண்டிப்பா தாங்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லவே முடியாது. பிரீத்தி, பவியக்கா வாங்கக்கா. இப்பவி இவ்வளவு நேரம் வரைக்கும் எங்க போயிருந்த? நான் வீட்லயே இல்லடி, அம்மா பார்க்க போயிருந்தேன். அம்மா பார்க்க போயிருந்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நானே ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக தான் அம்மா பார்க்க போயிருந்தேன். ஓ சரி சரி. எதுவும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா இனி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. ஆக்சுவலி என்னதான் நடந்துச்சு? தெரில பவி, யாரோ ஸ்டோர் ரூம்ல வச்சு அக்காவை பூட்டியிருக்காங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இனி அக்கா எவ்வளவு நேரமா அந்த ரூம்குள்ள இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பிரீத்தி, உனக்காவது ஏதாவது தெரியுமாடா? இல்லக்கா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சொல்ல போனா இனியா ஸ்டோர் ரூம்ல இருக்காங்கிறதே ஐஷு தான் என்கிட்ட வந்து சொன்னான். ஐஷு, நீ எதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு போன? நான் துணி காய போடுறதுக்கு கிளிப் எடுக்கலான்னு போனேன் பவி. அப்பதான் இனியாக்கா குரல் கேட்டுச்சு. ஓ, இப்போ யார் தான் இனியா உள்ள வச்சு போட்டுனது கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? தெரில பவி. ஆனா அகில் மாமா பிரசாந்த் மாமாலாம் ரொம்ப கோவமா போனாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹாலில் ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கும். ஏன் நீங்களா கீழே இறங்கி போகலையா என்ன? இல்ல, எங்களெல்லாம் இனியாக்கா கூட இருக்க சொல்லிட்டாங்க. ஓ சரி. ஆமா, இனியா கண்ணு முழிச்சிட்டாளா? கண்ணு முழிச்சு பார்த்தாக்கா. ஆனா அவளால எழுந்துச்சுலாம் உட்கார முடியல. இன்னமும் அவளுக்கு மயக்கமா தான் இருக்கும் போல. அதான் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நாங்களும் வெளில வந்துட்டோம். ஓ சரிடா. அக்கா, நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்க. இல்ல பிரீத்திமா, அவ தான் ரெஸ்ட் எடுக்கிறாள், எடுக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். சரிக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல பிரீத்தி, இனியாவுக்கு இப்படி அடிச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவளை தான் பார்க்கணும்னு வேகமா வந்தேன். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுக்கா, நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க போல. ஆமாண்டா, இனியாவுக்கு இப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஏன்னா இனியா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அவளுக்கு ஒன்றுன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப பதறி போயிடுச்சு. அதான் போன வேலையை கூட சரியா முடிக்கல, கிளம்பி வந்துட்டேன். என்னக்கா சொல்றீங்க? போன வேலையை முடிக்காமலே வந்துட்டீங்களா? ஆமாண்டா, இனியாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். பாவம்க்கா, நீங்க மார்னிங்கே இந்த வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக தான் சீக்கிரமா கிளம்பி போனீங்க. சாரிக்கா. என்னடா, எதுக்காக நீங்களா சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஃபேமிலி அப்படிலாம் வேலை ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிக்கா. பிரீத்தி, ஐயோ, அரவிந்த் மாமாவா? மாமா சொல்லுங்க மாமா. இனியா இருக்காளா? ஐயோ, போச்சு போச்சு, மாட்ட போறோம். ஏண்டி, என்னாச்சு? பவி, அரவிந்த் மாமா பத்தி உனக்கு தெரியும்ல. இனியாக்காக்கு மட்டும் இப்படி நடந்தது அரவிந்த் மாமாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். ஐயோ, அப்படி வேற ஒன்று இருக்குல்ல? பிரீத்தி சொல்லுடா, இனியா இருக்காளா இல்லையா? அது அது வந்து மாமா, இனியா வந்து தூங்கிட்டு இருக்கா மாமா. தூங்குறாளா? ஆமா மாமா. சரி, அவளை போய் எழுப்பி கூட்டிட்டு வா, நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். இல்ல மாமா, அவ வந்து பிரீத்தி. சொல்லுங்கக்கா. உளராத பிரீத்தி, கண்டுபிடிச்சிருவாரு. இப்போ நான் என்னக்கா சொல்லி சமாளிக்கிறது? நீ எது சொல்றதா இருந்தாலும் அவர் நம்புற மாதிரி சொல்லு. அதான் எப்படி சொல்றது தெரியல. பிரீத்தி. மாமா சொல்லுங்க மாமா. என்னம்மா இங்கே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் நான் கூப்பிட்டேன், அவளை கூட்டிட்டு வா. பவியக்கா, ஏதாவது பண்ணுங்க. நான் என்ன பிரீத்தி பண்றது? பவியக்கா, இப்போ நீங்க மட்டும்தான் ஏதாவது பண்ணியாகணும். கண்டிப்பா அரவிந்த் மாமா நாங்கெல்லாம் சொன்ன கேட்க மாட்டாரு. ஸோ ஏதாவது பண்ணி அவங்களை இங்கேருந்து கூட்டு போங்க. எது? ஆமா பவி, நீ தான் எப்படியாவது அரவிந்த் மாமாவை இங்கேருந்து கூட்டு போகணும். ஐஷு, விளையாடுறியா? இல்ல பவி, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ எப்படியாவது கூட்டு போவற. என்னால முடியாதுடி. அவர் முன்னால நான் நிக்க கூட மாட்டேன். என்ன போய் ஏதாவது பேசி அவர் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பவியக்கா, வேற வழி இல்லக்கா. நாங்களாம் சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாரு. இப்போ மட்டும் இனியாவுக்கு நடந்ததுலாம் அரவிந்த் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, அவளுதான் இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவாரு. ஐயோ பிரீத்தி, எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா என்னால எப்படி? உங்களால மட்டும்தாக்கா முடியும். இந்த ஆள நான் சும்மா பார்த்தாலே கோபப்படுவாரு. இந்த லட்சணத்துல இவர்கிட்ட பேசி இவரை நான் ரூம் கூட்டு போகணுமா? பிரீத்தி. பவியக்கா, ஐயோ ஏண்டி என்ன கோத்து விட்டு வேலை பாக்குறீங்க? அக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா. அடியே, உங்களுக்கு தாண்டி ஏன் நிலைமை என்னன்னு புரியல. சரி சரி, ஏதாவது பேசி சமாளிச்சு கூட்டு போங்க. ஆமா பவி, ஏதாவது பண்ணி அரவிந்த் மாமாவை இங்கேருந்து கூட்டு போ. ஐயோ, இப்ப அந்த மனுஷங்கிட்ட நான் என்னன்னு பேசுறது? ஏதாவது பேசு பவி. ஆனா தயவு செஞ்சு கூட்டு போ பவி. சரி, வேற என்ன பண்ண? பிரீத்திமா, எதுவும் பிரச்சனையா என்ன? மாமா, பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னடா, இனியா கூப்பிடா ரொம்ப நேரமா தங்கிட்டே இருக்கா? இல்ல மாமா, அது வந்து. என்ன பிரீத்தி, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? பவியக்கா, சிறு பிரீத்தி, நானும் என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே, நீங்களா நகருங்க, நானே போய் இனியாவை பாத்துக்கிறேன். பவியக்கா. நகரு. அரவிந்த். என்ன? ஆரம்பிச்சிட்டாரா? அரவிந்த்னு பேரை மட்டும் தான் சொன்னேன், அதுக்கே மூஞ்சி இஞ்சி தன குரங்கு மாதிரி வச்சுட்டு வந்துட்டாரு. இதுல இவர்கிட்ட எப்படி பேசி இங்கேருந்து கூட்டு போறது? கடவுளே. ஏய், சொல்லுங்க அரவிந்த். உன்னை நகர சொன்னேன். ஐயோ பவி, இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல, கண்டிப்பா நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இப்ப மட்டும் இந்த ஆளை பார்த்து பயந்துட்டு இருந்தோம், கண்டிப்பா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பவி, இந்த இடத்துல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏய், காது கேக்குதா இல்லையா? ஐயோ, இவர் கத்துறத பார்த்தாலே பயமா இருக்கு. இல்ல இப்ப நம்ம இப்பெல்லாம் பயப்படவே கூடாது. கண்டிப்பா அரவிந்த் கிட்ட எப்படியாவது பேசி இங்க இருந்து அவர் கூட்டிட்டு போயிடணும். பவி. அரவிந்த். என்ன? எனக்கு உங்ககிட்ட பேசணும். பேசணுமா? ஆமா.
எது வந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் நகரு. எனக்கு இப்போதான் பேசணும். பவி என்ன கோவப்படுத்தி பார்க்காத நகரு. அரவிந்த், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உங்ககிட்ட பேசணும். பாரா, யார் அது? நம்ம பவிதானா? ஐஷு, எனக்கே ஷாக்கா இருக்கு. பவி அக்காவா இப்படிலாம் பேசுறது? அதான் நானும் ஆச்சரியமா பாக்குறேன். மாமாவை பார்த்தாலே எங்கேயாவது பம்மிட்டு போய் ஒளிஞ்சிருப்பா. இன்னைக்கு என்னன்னா மாமா கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுறா? இரு என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். ஏய் என்ன என்ன? பவி, ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். ஒழுங்கா நகருன்னு சொன்ன நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன்ல. நகரு. ஏய் என்னடி பண்ற? நான் என்ன பண்ணேன்? பவி ம் என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் என்ன பண்ண உங்கள? பவி நீ என்ன ரொம்ப சீண்டிட்டு இருக்கா. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வை. ஏய் பிரீத்தி அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? நம்ம பவி அக்காவா இது? பா, நம்ம பவியா அது? ஷாக்கா இருக்குக்கா. உடம்புல ஏதோ ஆவி எதுவும் புந்திருக்குமோ? ஆனா பவி அக்கா வேற மாதிரி. ஆனா இப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. பவி ஒரு பயந்தாங்கோலிக்கா. எப்படி இவ்வளவு தைரியமா அரவிந்த் மாமாவே லாக் பண்ணி வச்சிருக்கான்னு தான் தெரியல. ஏதோ ஒண்ணு, பவி அக்கா இங்க இருந்து அருந்து மாமாவை கூட்டு போனா போதும். இங்க நடக்கிறத பார்த்தா கண்டிப்பா கூட்டு போயிருவான்னு தான் நினைக்கிறேன். பவித்ரா. ஏன் அரவிந்த் கத்துறீங்க? இங்க தானே நிக்கிறேன். ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கா? அப்போல இருந்து என்ன பண்றேன்னு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ண உங்கள? ஏய் என்ன நக்கலா? அப்படியா தெரியுது? பவி எப்போதும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். என்ன நீ ரொம்ப கோவப்படுத்தி பார்த்துட்டு இருக்கா. தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா நகர்ந்துரு. இருங்க அரவிந்த், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னல. ஏய் உனக்கு எனக்கு என்னடி இருக்கு? என்ன அரவிந்த் இப்படி கேக்குறீங்க? நீங்க என்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் நான் உங்களோட ஒய்ஃப். ஏய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. வாயை உடச்சிருக்க சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையா தானே சொன்னேன். பவித்ரா நீ ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. நான் அப்படி என்ன பண்ணேன்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தானே சொல்றேன். ஏய் எனக்கு உனக்கு கண்டாலே பிடிக்கலங்கிற, என்கிட்ட வந்து பேசுங்கிற. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இல்ல. அதுதான் எனக்கு தெரியுமே. அதெல்லாம் இருந்தா நீ ஏன் இப்படி இருக்க போற? அதுதான் எனக்கு இல்லன்னு உங்களுக்கே தெரியுதே, அப்புறம் எதுக்கு அதே சொல்லிட்டு இருக்கீங்க? பவி நீ யாரு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கங்கிறதே மறந்துட்டு பேசிட்டு இருக்கா. இல்லையே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் புருஷன் முன்னாடி தான் நின்னு பேசிட்டு இருக்கேன். ஏய் ஷூ, ஐஷு பிரீத்தி எல்லாம் இங்கதான் இருக்காங்க, சத்தம் போடாதீங்க. ஷெடி அவங்களா இங்க இருக்காங்கன்னு தெரியுதுல, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன மறைச்சு வச்சு நின்னுட்டு இருக்கா. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் என் புருஷன் கிட்ட பேசணுங்கிறதுக்காக என் புருஷனை மறைச்சு வச்சு நின்னுட்டு இருக்கேன். இதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஏய் இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னேன் பை. நான் உண்மையா தானே சொல்றேன். வேணா பவி, இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன் நகரு. எனக்கு இனியா கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அதை விட முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும். பவி. என்ன அரவிந்த்? சி நீ என் பேரை கூட சொல்லாத. சரி, பேர் சொல்லல, வேற என்ன சொல்லி கூப்பிடுறது? வாங்க போங்க. இல்ல அத்தா. இல்ல மாமா. என்ன பவி, அரவிந்தோட இன்னொரு மூஞ்ச பார்க்கணும்னு ஆசையா இருக்கா என்ன? உனக்குலாம் கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? கூச்சமே இல்லாம இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட கேட்டது ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அது என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டு நான் நகர்ந்துருவேன். இப்ப என்ன உனக்கு என்கிட்ட பேசணும் அதானே? ஆமா. சரி வா. ஐயோ, அரவிந்த் மாமா என்ன இவ்வளவு வேகமா இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு? பவியக்காவை தான் அடிச்சு கிடிச்சிட போறாரு. ஓ பிரீத்தி அக்கா, உங்களுக்கு அரவிந்த் மாமா பத்தி தெரியாதுல? அரவிந்த் மாமா யாரையுமே கை நீட்டி அடிக்கவே மாட்டாரு. அதுலயும் பொண்ணுங்களை சுத்தமா அடிக்க மாட்டாரு. அந்த தைரியத்துல தான் மேடம் இவ்வளவு பேசியிருக்காங்க. ஆனா ஐஷு, மாமா எதனா பவியக்காவை சொல்லிட்டா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே. ஏதாவது சொல்லாம இருந்தாதான் அதிசயம். அதெல்லாம் அவளே சமாளிச்சு பாக்கா. என்ன ஐஷு, உனக்கு பயமா இல்லையா? அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா அவ சமாளிச்சிருவா. சரி ஓகே, பவியக்கா பாத்துப்பாங்க. சரிவா நம்ம போலாம். அரவிந்த் என்ன பண்றீங்க? கைய வலிக்குது. ஏய் நீ தானே என்கிட்ட பேசணும்னு சொன்ன, பேசு. இப்போ நீ பேசுறத கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். பேசு. ஐயோ, இப்ப நான் என்னன்னு பேசுறது? அவளுக்கு இருந்த தைரியத்துல அங்க ரொம்பவே பேசிட்டோம். இங்க இருந்தாலும் இந்த குதிக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணி இவரை சமாளிக்கிறது? அரவிந்த் கைய வலிக்குது. அரவிந்த். ஏய் நான் உன்னை பேசுன்னு சொன்னேன். சரி, நீ கைய விட, நான் பேசுறேன். நீ என்ன பேசினாலும் இப்படியே பேசு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னல, பேசு. அப்படி என்னதான் முக்கியமான விஷயம்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது இருந்தா தானே சொல்றதுக்கு. பேசுடி. இருங்க, யோசிக்க வேண்டாமா? இது இல்ல, அது வந்து நீங்க இப்படி என்ன புடிச்சு வச்சிருக்கனால எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஏய் ஓங்கி ஒரு அரை விட்டேன் பை, காது கிழிஞ்சிரும். ஒழுங்கா என்ன பேச வந்தியோ அதை பேசு. ஐயோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ இவர்கிட்ட நான் என்னன்னு பேசுறது? பவித்ரா. இருங்க, இந்த ஆள் நிக்கிற நிலையை பார்த்தா இன்னைக்கு நம்ம நிலைமை அவ்வளவுதான் போலயே. இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? ஏய் என்ன ரொம்ப கோவத்தை பார்த்துட்டு இருக்க நீ. அரவிந்த், அது வந்து எனக்கு என்ன உனக்கு? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அரவிந்த், அப்பதானே சொல்ல முடியும். நான் உங்ககிட்ட பேசுறதே பெருசு, இதுல பொறுமையா வேற பேசணுமா? நீங்க இப்படி கத்துனீங்கன்னா எப்படி என்னால பேச முடியும்? வெளியில நிக்கும் போது வாய்க்கிலேயே பேசணும்ல, அது எப்படி? நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டியா? ஏய் உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன சொன்ன? நான் என்ன சொன்ன அரவிந்த்? ஏய் நடிக்காதடி. என்ன ஹால் இருந்ததும் ஓவரா ஆடுறியா? போச்சு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. பவி, இன்னைக்கு நீ மறுகையாதான். வெளியில மட்டும் தொண்டை கிழிச்சல, இப்ப பேசு. என்ன அரவிந்த் பேசணும்? பாரா, என்ன குரல்லாம் உள்ள போகுது. வெளில நிக்கும் போது சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. வெளியில நிக்கும் போது எப்படி பேசுனியோ அப்படிதான் இப்ப பேசுற. பேசு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னியே, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. அது அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அரவிந்த், இப்போ எனக்கு அது மறந்துருச்சு அரவிந்த். எது?
இல்ல 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 அரவிந்த், அது வந்து கடவுளே, போய் போய் இவர்கிட்டயா நான் இப்படி சிக்கணும்? ஏய் என்னடி அமைதியாவே இருக்கா, பேசு. உம், அது அது வந்து அரவிந்த், எனக்கு அப்போல இருந்து எனக்கு எனக்கு நீ இழுத்துட்டு தான் இருக்க. என்ன உனக்கு? எனக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்கு அரவிந்த். பவி, நான் ஆல்ரெடி சரியான கடுப்புல தான் நின்று இருக்கேன். இன்னமும் என்னைய தேத்தி பார்த்துட்டு இருந்தேன் வை. நான் பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து வசமா வாங்கி கட்டிட்டு போயிடாத. மரியாதையா என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு. அதான் சொன்னல அரவிந்த், எனக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்கு. ஏண்டி உனக்கு என்ன பார்த்தா எப்படி தருது? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? என்ன? இல்ல, எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் ஓரளவுக்கு பாக்குற மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா மூஞ்ச மட்டும் எப்போதும் இப்படியே வச்சிருக்கீங்களா, அதுதான் கொஞ்சம் செட் ஆகல. ஏய், உன்னால என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட தெரியல. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? நான் உன்னை எவ்வளவு கேவலமா திட்டுறேன். அசிங்கமே இல்லாம பேசிட்டு இருக்கா. இதுல என்ன அசிங்கப்படுறதுக்கு இருக்கு? ஏய், உன்னை அப்படியே பார்க்கும்போதுதான் பத்திக்கிட்டு தானே வருது. கைய வலிக்கு அரவிந்த், கைய விடுங்க. ஏய், நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில கொடுத்தா மட்டும் தான் நீங்க இருந்து போக முடியும். சொல்லு, அங்கிருந்து அவ்வளவு தைரியமா முக்கியமான விஷயம் தானே சொல்லிட்டு இருந்த. அதான் சொன்னல, எனக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்கு. உங்களால வாங்கி தர முடியும்னா வாங்கி கொடுங்க, இல்லன்னா என்ன விடுங்க, நானே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இல்ல? உனக்கு என்ன என்னை பார்த்தா எனக்கு கேன பயமா இருக்கா? இங்க பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேலே என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வை. இந்த தடவை சும்மா விட்ட மாதிரிலாம் அடுத்த டைம் விட மாட்டேன். என்ன அரவிந்த், நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்துறீங்க? எனக்கு நிஜமாவே அல்வா சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட தானே கேட்க முடியும். சை, உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் பார்த்ததே இல்லடி. இவ்வளவு கேவலமா திட்டும் போதும் அசிங்கமே இல்லாம பேசிட்டு இருக்கா. இதுல என்ன இருக்கு? எனக்கு ஏதாவது வேணும்னா என் புருஷன் கிட்ட தானே கேட்க முடியும். சை, அப்பாடா போயிட்டாரா? கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்திட்டாருமா. அப்படி நான் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டேன்? ஜஸ்ட் அல்வா தானே. பவி, ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி கேட்டு வச்சிருக்க? இப்ப அந்த ஆள் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? சரியான தீனி பண்டாரன்னு நினைச்சிருக்க மாட்டாரு? ஐயோ, இந்த ஆள் இன்னைக்கு பண்ண கூத்துல கண்டு மெனிக்கு பேசி நம்ம மானத்தை நம்மளே வாங்கிட்டோம். இனிமே அவர் நம்மள பார்க்கும் போதெல்லாம் என்ன நினைப்பாரு? ஏண்டி இப்படி இருக்க? இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்ல பவி, அந்த பிரீத்தியும் ஆயுஷும் தான். மொத்தமா என் மானத்தை வாங்கி விட்டுட்டாள்கள்ல. ஹினியாமா. அகில் சார், அகில் சார், ஹினியா, ஐ மிஸ் யூ. சாரிடா, நான் உன்னை கவனிச்சுட்டு இருந்திருக்கணும். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருனியா? என்ன பேசுறீங்க? என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? இல்லையா, என் மேலதான் தப்பு. நான் உன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருந்திருக்கணும். என்னோட கேர்லஸால தான் நீ இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. ரொம்ப பயந்துட்டல? ஆமா, நான் ரொம்பவே பயந்துட்டேன். சாரிடி, இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது. கண்டிப்பா இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். இப்பவும் எனக்கு எதுவும் ஆகாம தானே பாத்துக்கிறீங்க? இன்னைக்கு மட்டும் நீங்க வரலனா கண்டிப்பா நான் உயிரோட. ஹினியா, இதானே உண்மை? வேணானியா, அந்த மாதிரிலாம் பேசாத. நான் தாங்க மாட்டேன். இன்னைக்கு நீ கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் பட்ட பாடி எனக்கு தாண்டி தெரியும். உயிரோட இருந்தும் நடப்பன மாதிரி சுத்திட்டு இருந்தேன். உனக்கு தெரியாதுனியா, உன்னை காணாத அந்த 1 ஹவர்ல என் உயிரே என்கிட்ட இல்லடி. ஆனா என் மனசு மட்டும் சொல்லிட்டே இருந்துச்சு உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. அதே போலவே நீ ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்க. சாரினியா, நான் தான் கேர்லஸா இருந்துட்டேன். ஐயோ அகில் சார், எத்தனை தடவை சாரி கேட்பீங்க? இப்பதான் நான் நல்லா இருக்கேன்ல. அது மட்டும் இல்ல, நான் உள்ள அடைஞ்சிருக்கும் போதெல்லாம் உங்களை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இது மட்டும் நல்லாவே தெரியும், நீங்க கண்டிப்பா வந்து என்ன காப்பாத்திருவீங்க. இப்போ நான் நம்புற ஒரே ஆள்னா அது நீங்க மட்டும்தான். நான் அந்த நரகத்தோட விளிம்புல இருந்தாலும் அப்ப கூட என்ன காப்பாத்துறதுக்காக வர்றது நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க. என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை அடி? ஆமா, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டல, என் மேல இருக்க நம்பிக்கை விட உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் ரொம்ப பெருசு. ஐ லவ் யூ நியா. கேக்கல. ஐ லவ் யூ டி. என்ன? ஐ லவ் யூ பப்ளி. எத? ஐ லவ் யூ பப்ளி. இங்க பாருங்க, என்ன பப்ளின்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க சொல்லிட்டேன். நான் அப்படிதாண்டி கூப்பிடுவேன். அது என்ன பப்ளின்னு கூப்பிடுறீங்க? நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன்? ஓ, பப்ளினா குண்டா இருக்கேன் அர்த்தமா? ஆமா, நீங்க தானே எப்போதும் சொல்லுவீங்க தூக்குனாலே வெயிட்டா இருக்கா அது இதுன்னு. ஆமா, இப்ப கூட வெயிட்டா தான் இருக்க. அகில் சார், என்ன முதல்ல விடுங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன். சரிடி, சரி, கோவப்படாத. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. இல்ல, நீ எப்படி ஒரு 58 கிலோ இருப்பியா? என்ன கீழே இறக்கி விடுங்க. என்னடி? என்ன கீழே இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். ஓ, தப்பா சொல்லிட்டனோ? ஒரு 60 இருப்பியா? அகில் சார், எப்போதுமே நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமாமா, எப்போதும் நீ ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்ட. ஏன்னா 10 டேஸ் முன்னாடி ஒரு வெயிட்ல இருந்த, இப்போ ஒரு வெயிட்ல இருக்க. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஒரே மாதிரி இல்லடி. அகில் சார். சரிடி, சரி, கோவப்படாத. அப்போ நீங்க என்ன குண்டுன்னு சொல்றீங்களா? சேச்சா, என் இனியாவை போய் குண்டுன்னு சொல்ல முடியுமா? அப்ப நான் ஒல்லியா தானே இருக்கேன். ஆமாமா, ஒல்லியாதான் இருக்க. என்ன நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க? பப்ளி, எனக்கு நீ இப்படி இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தூங்கும் போது எனக்கு பில்லோ எல்லாம் தேவையப்படாது. என்ன? அதான் பஞ்சு மெத்த மாதிரி நீ இருக்கே. என்ன விடுங்க. சிறுடி, முழுசா சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள எங்க போற? இல்ல, எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம், என்ன விடுங்க. இல்ல, அதெல்லாம் முடியாது. சொல்ல ஆரம்பிச்சிட்டா முழுசா சொல்லி முடிச்சிடணும். நான் தான் சொல்றல, அதெல்லாம் வேண்டாம், என்ன விடுங்க. பப்ளி,
பப்ளி, என்ன? உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு தானே? இல்லையே. பொய் சொல்லாதடி. பிடிக்கும், நீங்க கூப்பிட்டா மட்டும் பிடிக்கும். ஆ, கேக்கல. பிடிக்கும். என்ன பிடிக்கும்? அதான் அந்த பேரு. அது மட்டும் தானா? வேற என்ன? என்ன? இல்ல, நான் வெளியில போகணும், என்ன விடுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, விட்டுறேன். என்ன என்ன பதில் சொல்லணும்? என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். அது அது வந்து சொல்லு. அது வந்து பிடிக்கும். பிடிக்குமா? ஐயோ, எத்தனை தடவை கேப்பீங்க, என்ன விடுங்க. சொல்லு, பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். பிடிக்கும்னா என்கிட்ட என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்னு கேட்டா நான் எப்படி சொல்றது? எனக்கு நீங்கனாலே ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. ஏன், உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது ஸ்பெஷலா பிடிக்குமா என்ன? நிறைய விஷயம் இருக்கு, சொல்லவா? வேணாம் வேணாம் வேணாம், அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். சரி, அப்ப நீ சொல்லு, என்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா என்ன பிடிக்கும்? ஸ்பெசிஃபிக்கானா, நீங்க என்ன ரொம்ப கேர் பண்றீங்கல்ல, இதுதான் ரொம்ப பிடிக்கும். வேற? வேற சொல்லு. வேற நீங்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகில்னு சொன்னாலே பிடிக்கும். ஓ, வரா, அந்த அளவுக்கு லவ் பண்றியா? நீங்க முதல்ல என்ன விடுங்க, என்ன வச்சு நீங்க கலாச்சிட்டு இருக்கீங்க. ஹே, இல்லடி, கலாய்க்கலாம்ல. போய் சொல்றீங்க, நான் எது சொன்னாலும் சிரிக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன கலாய்க்கிறீங்கன்னு தானே அர்த்தம். ஏன்டி நீ அப்படிலாம் எடுத்துக்கிற? பின்ன நான் எது சொன்னாலும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. பப்ளி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றியோ அதை விட பல மடங்கு அதிகமா தான் நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சையுமே நான் ரசிச்சுட்டு தான் இருப்பேன். என் உயிருள்ள வரைக்குமே உன்னை மட்டும் தான் நான் காதலிக்கணும். நிஜமாவா? இல்ல, சும்மா டயலாக் அடிச்சு விட்டு பார்த்தேன். என்ன கொழுப்பா? அப்புறம் என்னடி, எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றேன், நிஜமான்னு கேக்குற? எனக்கு தெரியும், நானே உங்களை போன்னு சொன்னாலும் நீங்க போக மாட்டீங்க. அப்ப மேடம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என் வாயில இருந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, எல்லா விஷயத்தையும் நீங்க மட்டும் என் வாயில இருந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அதே போலதான் நானும். பப்ளி, என்ன பண்றீங்க? சாரி சாரி சாரி, வேகமா பிடிச்சிட்டனோ? ஆமா. ஆனா நல்ல புசு புசுன்னு இருக்கடி, பஞ்சு மத்த மாதிரி. இங்க பாருங்க அகில் சார், திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்க, அப்ப நான் போயிருவேன். விட்டா தானே போவ? அகில் சார். சொல்லுங்க மேடம். நான் நிஜமாவே ரொம்ப வெயிட்டா இருக்கணும். அடியே, நீ அப்படியே பஞ்சமத்த மாதிரி இருக்கடி. ஒரு டெடி பேரை கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும், அது போலதான் நீயும். என்னோட கியூட்டான பப்ளி. அப்புறம் இனியா, எனக்கு இப்பெல்லாம் ஒரு விஷயம் அதிகமா தோண்டிட்டே இருக்கு. என்ன? நம்ம 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? ஆமா. ஏன் இவ்வளவு சீக்கிரமா பண்ணிக்கணும்னு சொல்றீங்க? அதான் சொன்னேனே, நைட்டு தூங்குறதுக்கு பிள்ளை தேவைப்படுது. எது? லவ் யூ டி. பப்பள பழ பப்பாளி பழமே, தத்தள தல தத்தள தல தக்காளி பழமே.